வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதிக்கு உண்டான ஒரு முக்கிய பதிவ இந்த ஆசனம் செய்யும் பொழுது, உங்களுடைய உடல் பருமன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இருதயம் மற்றும் நுரையீரல் நன்றாக செயல்படும். அதேபோல உங்களுடைய முதுகு தண்டு பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த பயிற்சிக்கு உண்டு. இந்த பதிவு பெண்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பதிவா பார்க்கலாம். பிசிஓடியும் சரி, இல்ல பிசிஓஎஸ் இது போல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பயிற்சி என்பது செய்யும் பொழுது, ஒரு முக்கியமான தீர்வு தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை. நம்ப 2 இல்ல 3 சுற்றுகள் காலையில அப்படி இல்லன்னா, உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்தில் 2 வேளைகளும் இந்த பயிற்சிகள் என்பது செய்து கொண்டு வரலாம். உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்கள பொறுத்தவரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். இப்போ பதிவ பாருங்க. இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துர்றோம். வந்துட்டு உங்களுடைய கைகள கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு உங்களுடைய உடல் பகுதி என்பது சற்று மேல உயர்த்துறோம். இந்த நிலை போதும். சாதாரண மூச்சு. அதாவது இங்க மேல் ஸ்தானத்துல உயர்த்தும் பொழுது, இந்த நிலைக்கு வரும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. உங்களுடைய இந்த எல்போ ஸ்தானம் என்பது ஒன்றாக உங்களுடைய உடம்போட ஒட்டி இருக்கணும். இந்த நிலையில ஒரு வார்ம் அப் செய்யலாம். ஒரு 5 எண்ணிக்கையில இருந்து 10 எண்ணிக்கை செய்யலாம். இப்போ இதே நிலையில ஆசனத்துக்கு வரும். இதுல செய்யும் பொழுது இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் நல்லா தெரியும். ரொம்பலாம் உயர்த்த வேண்டாம். இந்த நிலை போதும். 25 எண்ணிக்கை செய்யலாம். 25 எண்ணிக்கைன்றது பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். இது 2வது சுற்று. கால்கள் இரண்டும் ஒன்றாக இணைஞ்சு இருக்கணும். இந்த அளவு ரைஸ் பண்ணா போதும். இந்த ஆசனத்தோட பெயர் வந்து புஜங்காசனம். அதாவது ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்கின்ற தோற்றத்தில் இருப்பதனால, இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம். இந்த ஆசனத்த பொறுத்தவரைக்கும் நம்ப பின்ஸ்தானத்துல செல்லும் பொழுது, இந்த பகுதி என்பது விரிவடைகிறது. பின்ஸ்தானம் என்பது சுருங்கப்படுகிறது. இந்த ஸ்தானம் விரிவடையும் பொழுது, உங்களுடைய இருதயம் மற்றும் நுரையீரல் நன்றாக செயல்படுகிறது. ஆஸ்மா, வீசிங், சைனஸ் இது போல பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்வா பார்க்கலாம். தைராய்டு கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த பகுதியில சேருகின்ற கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யப்படுகிறது. உங்களுடைய கை மூட்டு பகுதியும் சரி, உங்களுடைய மணிக்கட்டு ஸ்தானமும் சரி, பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. உடல் பருமனும் நல்லா குறையும். சர்க்கரை வியாதிக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய முதுகு தண்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இந்த பயிற்சி யாரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது, குடல் ஏற்றம் இறக்கம் இருப்பவர்கள் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். நம்ம போடுற பதிவு உங்களுக்கு புடிச்சு இருந்ததுன்னா, நம்முடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.